ஷான் நிகாம், பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் வெளியான படம் பல்டி. இந்த படத்தை நம்ம ஃபைனலாக பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்குது இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பஞ்சமி கபடி குழுவை சேர்ந்த ஷான் நிகாம், சாந்தனு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு கொலை பண்ணுறாங்க. அங்கிருந்து இவர்கள் யார் என்று படம் ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சமி, பொற்றாமரை 2 கபடி டீமுக்கும் எப்போதும் கடும் போட்டி நடக்குது. பொற்றாமை டீமை செல்வராகவன் வச்சிருக்காரு. அவர் ஜெட் ஸ்பீடில் வட்டிக்கு விடுறாரு. இவருக்கு அவருடைய டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் என் டீம்ல விளையாடுறீங்களா என பஞ்சமி டீம் கேட்க, கேப்டன் பணத்துக்காக சாந்தனு சரின்னு சொல்றாரு. ஆனால் சாந்தனு ஏற்கனவே அல்போன்ஸ் புத்திரன் வைத்திருக்கும் ஷோ பாய்ஸ் கபடி டீம்ல ஆட சம்மதிக்க, பணத்திற்காக தற்போது பொற்றாமை டீம்ல விளையாட சம்மதிக்க அல்போன்ஸ் புத்திரன் ஈகோ காரணமாக, இந்த ஈகோ அதிகமானதுனால செல்வராகவனுக்கு சொந்தமான கார் ஒன்று தூக்குறாரு. அந்த கார் தங்களால் தான் போனது என சமாதானம் பேச போன ஷான் நிகாம், சாந்தனு மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அல்போன்ஸை தாக்க, அங்க அவர் அடித்து துவைத்து ஷான் நிகாம் அண்ட் கோ இவங்க கார் எடுத்து வர, அடுத்தடுத்து இவங்களோட பகை எங்க போச்சு, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. ஆனா இந்த படத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே ஒரு கொலை சம்பவத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஏன், எதற்கு என்ற கொஸ்டினுடைய பின் கதையை நோக்கி படம் போகுது. ஷான் நிகாம் நடிப்புல மிரட்டி இருக்காரு. சாய் அபியங்கரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டலா இருக்கு. சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றும் தரமா வந்திருக்குது. ஹோட்டல் ஃபைட் சீக்வன்ஸ், சோடா ஃபேக்டரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செமையா வந்திருக்குது. மேக்கிங் தரமா பண்ணிருக்காங்க. கபடி மேட்ச் எல்லாம் அப்படியே உண்மையிலேயே பாக்குற மாதிரியே இருக்குது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜ் தான். எல்லா கேரக்டர்ஸும் சூப்பரா பொருந்திருக்காங்க இந்த படத்துல. ஷான் நிகாம், சாந்தனு, செல்வராகவன் உட்பட ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சாய் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல படத்தோட செகண்ட் ஹீரோவா இருக்காரு. சில காந்தார டச் மியூசிக் படம் இடையில வருது, அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். ஒளிப்பதிவு செம்மையா இருக்குது. சண்டை காட்சிக்கெல்லாம் சூப்பரா இருக்குது. சண்டை காட்சிக்கு யூஸ் பண்ண கேமரா ஒர்க்லாம் சூப்பர். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம், ஹோட்டல் ஃபைட் சீக்வன்ஸ், சோடா ஃபேக்டரி ஃபைட் சீக்வன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செமையா இருக்குது. மேக்கிங்லாம் செம தரமா பண்ணிருக்காங்க. கபடி போட்டியை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு மேக்கிங் ஒர்க்லாம் சூப்பரா இருக்குது. பிரீத்தி அஸ்ரானி கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். கதைக்களம் ஒன்றும் புதுசு கிடையாது, பழைய ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா ஸ்கிரீன் பிளே பிரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம். பிச்சு போட்ட மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் எடிட்டிங்லாம். அது செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல நம்பும்படியாவே இல்ல. 100 பேர் வராங்க, 100 பேருக்கு மேலே வெட்டி போடுறானுங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். சில குறைகள் இருந்தாலும் டெக்னிக்கல் வைஸா இந்த படம் சூப்பரா வந்திருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஹீரோயின் ஆக்டிங்ஸ், இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையே இல்லாம நகர சில சீன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். மொத்தத்துல இந்த பல்டி படம் ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட். என்னோட ரேட்டிங் 5க்கு 3 ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் முடிச்சுக்கிறேன். தாராளமா இந்த படத்தை ஒன் டைம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பக்கத்துல ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.